திருப்பாவை 15வது பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில் என்று அழையின் மீர் நங்கமீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை, மாயனை பாடேலோரெம்பாவாய். திருப்பாவினுடைய 15வது பாசுரம். இந்த பாட்டு தான் திருப்பாவை. ஏன் சுவாமி கீழே 14 பாட்டு முடிஞ்சிருக்கேன், மேலே 15 பாசுரம் இருக்கேன்னா, இந்த பாசுரத்தில் தான் ஒரு வைஷ்ணவனுடைய லட்சணம் என்னன்னு சொல்லப்பட்டது. ஒரு வைஷ்ணவன் யாருன்னா, தவறே செய்யாத காலத்திலும் தவறு செய்தாயின்னு கூறினா அடியேன்னு கேட்டுக்கணும். அப்படி கேட்டுக்கொள்பவன் தான் ஒரு வைஷ்ணவன் என்று ஒரு வைஷ்ணவனுடைய லட்சணம் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்பட்டது. இப்போ கீழ்பாட்டில் பங்கைய கண்ணானை பாடேல ரொம்பாவாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்தாள் இல்லையா, ஆண்டாள் நோன்பு நோக்கணும்னு கிளம்பினா. அப்போ ஆண்டாள் காதில் அழகான ஒரு பாட்டு காதில் விழுந்தது. உடனே திரும்பி பார்த்தா, கீழே கோவலர்தம் பொற்கொடியேன்னு ஒரு பெண் அழிப்பினாலே. அவள்கிட்ட கேட்டால் யார் இப்படி பாடுறான்னா, அப்போ தான் அவள் சொன்னா, ஆண்டாளே இன்னும் நம்மோட நோன்பு நோக்க வராமல் ஒருவள் இருக்கா, அவள் யாரு தெரியுமா, அவள் தான் உள்ளே பாடின்னு இருக்கான்னா. உடனே ஆண்டாள் அந்த பெண் வீட்டு வாசலில் போய் நின்று, பெண்ணே நீ வரலையான்னா. உள்ள இருந்தவள் பேசாமல் இருந்தா. எல்லே இளங்கிளியே ஏன் பேசாமல் இருந்தான்னா, கண்ணனை பாடணும்னு ஆண்டாள் சொன்ன உடனே அவள் வாய் விட்டு பாட ஆரம்பித்தா. ஆண்டாள் கேட்டால், என்ன அழகாக இருக்குது உன்னுடைய கிளி போன்றதான குரல், நீயும் அழகாக இருக்கா, இவன் குரலும் நன்னா இருக்கேன். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, கண்ணனை பாடணும்னு சொன்னேனே, இவ்வளவு அழகான குரல் இருக்கிறப்போ எங்களோடு சேர்ந்து பாட வேண்டாமா, இன்னுமா உறங்குகிறாய். உள்ள இருந்தவளுக்கு வருத்தம் உண்டானது. கண்ணனை பாடின்னு இருக்கோம், இது என்னது இவா தொந்தரவு பண்ணுறா, பாடி முடிச்சப்பறம் கூப்பிடக்கூடாதா, சில்லென்று அழையின் மீர் நங்கமீர். உள்ள இருந்தவளுக்கு கோபம் வந்த உடனே சொன்னா, பெண்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, இப்படிலாம் சடக்குன்னு என்னை கூப்பிடாதீங்கோ, சில்லென்று அழையின் மீர் நங்கமீர் போதருகின்றேன், கொஞ்சம் காத்துருங்கோ வந்துடுறேன் அப்படின்னு உள்ள இருந்தவள் ஆண்டாளை பார்த்து உயர்ந்த குணங்களை உடைய பெண்களேன்னு சொன்னான். ஆண்டாளுக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. ஏன்னா எல்லாரும் வாடி போடின்னு பேசிக்கிறவா திடீர்னு நீர் நீங்கள்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஆண்டாள் சொன்னா, வல்லை உன் கட்டுரைகள், பெண்ணே எங்களை பார்த்து நங்கை மீர்னு சொல்கிறியா, இப்போ நாங்கள்லாம் உனக்கு வேண்டாதவளாம் ஆயிட்டோம் அப்படி தானே அர்த்தம். உன்னை பற்றி எங்களுக்கு நன்னா தெரியும். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ எவ்வளவு நன்னா பேசுவ, இவ்வளவு நன்னா பாடுறவளுக்கு பேசவா தெரியாது, ஒரே நாக்கு தானே, உனக்கா பாட தெரியாது பேச தெரியாது, பண்டே உன் வாயறிதும். உடனே உள்ள இருந்தவள் பார்த்தா, பாடின்னு இருந்தோம் நம்மளை வந்து எழுப்பிட்டு நம்மளை வாயாடின்னு சொல்கிறாளே. உடனே அவளுக்கு கோபம் வந்தது. நீங்கள் தான் வாயாடிகள், வல்லீர்கள் நீங்களே. என்னை பார்த்து வாயாடின்னு சொன்னேளா, நீங்கள் தான் வாயாடின்னா. இப்படி சொன்ன உடனே அவளுக்கு ஒரு க்ஷணத்திலேயே தோணினது, வாசலில் வந்து நிற்கிறவாள்லாம் யார், நோன்பு நோக்கணும்னு போகிறான். இப்போ நம்ம விட்டுட்டே கூட போடலாமே, நம்மையும் கூட்டிக் கொண்டு போக வேணும் என்று பார்த்தார்கள். நாம் வரவில்லை. நாம் வராத காலத்திலும் நம் வீட்டிலே வாசலிலே நின்று கொண்டோ, பெண்ணே நோன்பு நோக்க வேண்டும், விடியற்காலை பொழுதாகிவிட்டது, நீ வான்னு கூப்பிடுறாளே, அப்போ நம்ம மேலே தானே தவறு இருக்குது. தவறு நம்ம மேல் இருக்கும் பொழுது அவர்களை குறைவாக பேசினோமே என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண் வருத்தப்பட்டாள். இதுதான் வைஷ்ணவ லட்சணம். இல்லாத குற்றத்தை சிலர் ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதிருக்க இரே வைஷ்ணவம் இரே. உடனே சொன்னா, நான் ஏதான் ஆயிடுக, அம்மா உங்களுக்கெல்லாம் வாயில்லை, எனக்கு தாம்மா, நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன், நான் வந்திருக்கணும் வரலாமல் போயிட்டேன், நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொன்னா. ஆனால் அப்பவும் வரல. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே வருத்தத்தில் இருந்தா படுக்கையில். உடனே ஆண்டாள் கேட்டா, ஒல்லை நீ போதாய், அம்மா போதுமா, ஏதோ தவறு பண்ணினாயின்னு வருத்தப்படுறியே, உடனே கிளம்பி வா, சடக்குன்னு வா. அப்போவும் அந்த பெண் வரல. அப்போ தான் ஆண்டாள் கேட்டா, உனக்கென்ன வேறுடையை, இப்போ எங்களோடு கலந்து கொள்ளாமல் தனியாக நீ ஒருவேளை கண்ணனை அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ, உனக்கு என்ன வேறு உடையை, எங்களிடத்தில் இல்லாதது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. அப்போ தான் அவள் கேட்டா, இந்த பாருங்கோ இப்படியே விடியற்கால பொழுதானது வரணும்னு சொல்கிறே, எல்லாரும் வந்து விட்டார்களா. ஆண்டாள் சொன்னால் இதே கேள்வியை தான் எல்லாரும் கேட்டிருக்கா, எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்கோம். எல்லாரும் போந்தாரோ, உள்ளே இருந்த பெண் கேட்டா.
இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய 5 லட்சம் பெண்களும் வந்து விட்டார்களா? அவர்கள் வந்திருந்தால் நான் வருகிறேன் அப்படின்னா ஆண்டாள் சொன்னா, போந்தார், எல்லாரும் வந்துவிட்டான். இப்போ உள்ள இருக்கிறவர்கள் கேட்டா எல்லாரும் வந்தார்கள் என்று நான் எப்படி நம்புவது? ஏமா உள்ளேயே படுத்து கொண்டு இருக்கிறாய், உன்னை எழுப்புறோம், நன்னா பாடினாய், கிளிய போல் அழகாவும் இருக்காய், வெளியே வந்து பார்த்தால்தானே யார் வந்தார்கள் என்பது உனக்கு தெரியும். போந்து எண்ணிக்கொள், நீயே வந்து பாரு, எந்தெந்த வீட்டு பெண் வந்தாள் என்று பார். பிள்ளாய் வந்தாள், பெய்ப்பெண் வந்தாள், கோதுகனுடைய பாவாய் வந்தாள், கோவலர்தம் பொற்கொடியே வந்திருக்கிறாள், நற்செல்வன் தங்காய், எல்லாரும் வந்து விட்டார்கள் உன்னை தவிர. நீ வெளியே வந்து பார்த்தால்தானே உனக்கு தெரியும், போந்து எண்ணிக்கொள். அப்போதான் அவள் கேட்டா, என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம், நீ பாடணும், நாங்கள் கேட்கணும். ஓ அப்படியா, நான் ரொம்ப நன்னா பாடுறேன்னா இப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அவ்வளவு நன்னா பாடுறேன்னா என்ன பண்ணணும்னா, ஆண்டாள் சொன்னா, வல்லானை கொன்றானை பாடேலோரும் பாவாய், குவலையாவிடம் என்ற யானையை வதம் பண்ணினானே அந்த கண்ணனை பாடு. மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை பாடேலோரும் பாவாய், விரோதிகள் இருந்த இடமே இல்லாமல் பண்ணக்கூடிய கண்ணன் இருக்கானே அவனை பாடு. மாயனை பாடேலோரும் பாவாய், நமக்காக ஆச்சரியமான காரியங்களை பண்ணக்கூடியவன் அவனை நீ பாடு. அம்மா நீ பாடணும், நாங்கள் அதை கேட்கணும். அழகான கிளியை போல இருக்கே, நீ வந்து சேர வேண்டாமா என்று சொன்ன உடனே உள்ளே இருந்த பெண் பாடிக்கொண்டே வெளியே வந்து ஆண்டாளோடு சேர்ந்து கொள்ள ஆண்டாளும் நோன்பு நோற்பதற்காக கிளம்பினாள்.